நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நேற்று மாதிரியே இன்னைக்கும் ஆடிஷன்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1974க்கு முன்னாடி வந்த தமிழ் திரைப்பட பாடல்கள், அதுவும் எவர் கிரீன் பாடல்களை அவங்க எடுத்து பாடிட்டு இருக்காங்க. அண்ட் ரிசல்ட்ஸை கொடுக்கறதுல இப்போ ஜட்ஜஸ் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் கமெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். ஆனால் அந்த ரிப்போர்ட் கார்டை உங்கள் கூட நீங்கள் யாரை கூப்பிட்டு வரீங்களோ, உங்களோட வெல் விஷர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பராக இந்த சுற்று நடந்துட்டு இருக்கு. அதை இன்னைக்கு தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளுடைய ஆடிஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜட்ஜஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் TL மகாராஜன் சார். வணக்கம் சார். லெட்ஸ் வெல்கம் நிதிஷ் ஸ்ரீ அவர்கள். வணக்கம் மேம். லெட்ஸ் வெல்கம் சௌமியா மேம். எவர் பப்ளி சுபாஜி. வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தேவன் அவர்கள். and our India's leading voice expert அனந்த் வைத்தியநாதன் சார். ஸோ முதல்ல பாட போகிறது பாரதி. துள்ளாத மனமும் பாரதி. எஸ் மேம். நன்னா பாடினீங்கம்மா. நல்ல ஸ்ருதி, அதெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா இருந்தது. துள்ளாத மனமும் துள்ளும் அப்படிங்கும்போது அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு துள்ளுற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும் தோணித்து. சங்கதி கிளாரிட்டி 1-2 இடத்துல எனக்கு என்னமோ அவ்வளோ அழகாக விடலைன்னு தோணித்து. சில இடத்துலலாம் மேலே உங்கள் சரணத்துலலாம். ஓகே. அதர்வைஸ் இட் வாஸ் ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஓகே பாரதி, கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஆனால் உங்களோட ரிப்போர்ட் கார்டு அப்பா அம்மாட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? போய் உங்களோட ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஜட்ஜஸ் சில திருத்தங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா? லெட்ஸ் see. All the very best. Thank you, ma'am. அடுத்ததான் பாட போகிறது சஞ்சய். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா,
கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா சஞ்சய் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸப்ட் ஃபார் உதவாமல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் இருந்ததை தவிர மீதிலாம் நீட்டாக பாடினீங்க. ட்ரையாக இருந்தது. ஓ பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என்ன தத்துவங்கள் என்ன வார்த்தைகள், ஓல்ட் இஸ் கோல்டு அவ்வளோதான் சொல்ல தெரியுது. தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். இது உங்கள் ஸ்டைலில் பாடினீங்க, அதாவது டிஎம்எஸ் அண்ணா பாட்டு ஒரு ஹரிஷ் ராகவேந்திரா பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படி எனக்கு கேட்டுச்சு. பெரியவங்க பாடலை நம்ம எடுத்து பாடும்போது அதில் அதிக கவனம் செலுத்தி அதில் என்னெல்லாம் நுட்பம் இருக்குது, அந்த பாடலுக்கு என்ன அலங்காரம் கொடுத்துருக்காங்க, எங்கே அவரெல்லாம் பாவம் கொடுத்தா கரெக்டாக இந்த இடத்துல 150 கிராம் தான் வேணும்னா அவ்வளோதான் இருக்கும், அங்கே 250 கிராம் இருக்காது. அதே மாதிரி இந்த சங்கதி எப்படி இருக்குன்னா அப்படி அந்த அளவுக்கு அற்புதமான பாடல்கள். நீங்கள் பாடின வரைக்கும் நல்லாவே பாடினீங்க, இன்னும் முயற்சி செய்து நீங்கள் நல்லா பாடினோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சஞ்சய், என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? என்னாலும் நான் அக்செப்ட் பண்ணேன். யார் வந்திருக்காங்க உங்கள் கூட? என்னோட பெரியப்பா வந்திருக்காங்க. பெரியப்பா ஒரு பெரிய ரிசல்ட்டாக ஒரு சந்தோஷமான நியூஸாக சொல்லணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் யூ சஞ்சய். அவர் ப்ரொஃபஷனே இந்த சிங்கிங் தான். ஸோ அவர் வந்து இந்த ஒரு பெரிய சிங்கர் ஆகணுன்றது தான் எல்லாருடைய ஆசை. இப்போ நம்ம சஞ்சய் வந்து வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் சஞ்சய். ஸோ இந்த ரிசல்ட்டு, உங்களோட ரிசல்ட் வந்து உங்கள் பெரியப்பா தான் சொல்ல போகிறாரு. அழகாக அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டிருக்காரு. You are through to the next level. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எவர் கிரீன் பாடல்களை நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததா வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ராஜகோபாலன். அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே, அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே, பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே,
லா 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 லா. அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே, அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே. பொன்னாட கைப்பட்டு பொன்னாட கண்ணங்களே. லா 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 லா. அனுபவம் புதுமை. தள்ளாடி தள்ளாடி நடமிட்டு அவள் வந்தாள். சொல்லாமல் கொல்லாமல் அவளிடம் நான் சென்றேன். அது கூடாதென்றாள், மனம் தாழாதென்றாள், ஒன்று நானே தந்தேன். அது போதாதென்றாள், போதாதென்றாள். அனுபவம் புதுமை அவளிடம் கண்டே, அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே. பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே. லா 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 லா. அனுபவம் புதுமை. ரொம்ப ரொம்ப நல்லா பாடினீர் ராஜகோபால். உங்களோட வாய்ஸ் பிரசன்ஸ் ரொம்ப பிடிச்சது. Thank you. I like the dynamics in your voice. கான்ஃபிடென்ட்டாக பாடினீங்க. கீப் இட் அப். ஆல் தி பெஸ்ட். ராஜகோபாலன் எஸ் மேம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். இப்போ ஃபர்ஸ்ட் அனுபவம் அது மாத்திரம் தான் அணு அணு அப்படி சொன்னீங்க. அனுபவம் அந்த மாதிரி. ஸோ அதை திருத்திக்கோங்க. ஃபீல் ஆஃப் த சாங் கூட ஒரு முதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்த மாதிரி இருந்தது ஸ்லைட்டாக. ஒருவேளை அது ஓவர் ஃபீல் கொடுக்குற சமயத்தில் அந்த மாதிரி வந்ததான்றது எனக்கு தெரியல. பட் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நீட் ப்ரெசன்டேஷன். குட். ராஜகோபாலன், ஓகே, நீங்க எதிர்பார்த்த மாதிரி யோசிச்சு வச்ச மாதிரி பாடிட்டீங்களா? சந்தோஷமா? ஓகே, ஸோ உங்களுடைய ரிசல்ட்டோட உங்களோட அம்மா காத்துட்டு இருக்காங்க. போய் உங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ராஜகோபால். தேங்க்யூ. ரிசல்ட்டு நமக்கு வந்து இன்னும் சில நிமிடங்களில் தெரிய போகுது. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய சனை கூப்பிட்டுடலாமா? ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ராஜகோபாலன் வாங்க. வெயிட் லிஸ்ட் அவனோட ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் லிஸ்ட்லேருந்து செலக்ட் ஆகணும். ஷியோர். உங்களுடைய வார்த்தைகள் உண்மையாகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ ராஜகோபாலன். 1974க்கு முன்னாடி வந்த தமிழ் திரைப்பட பாடல்கள், எவர்கிரீன் பாடல்களை நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் அவங்க ஆடிஷன்ஸில் பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ பாட வராங்க ஷர்லி. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டே, சொன்ன கதை புரியவில்லை. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டே, சொன்ன கதை புரியவில்லை.
ஷர்லி சார் யூஆர் வெரி ஸ்மார்ட் as a singer. I think ஒவ்வொரு சாங்கில் வந்து உங்களோட ஸ்டைல்லே நீங்கள் பாடுறீங்க. இட்ஸ் ஃபேபுலஸ், குட் எக்ஸ்பிரஷன் அண்ட் உங்கள் ஒவ்வொரு நோட் எண்டிங்கில் அந்த வைப்ரேட்டை கொடுத்து அழகாக இருக்குது. குட் ரெசன். தேங்க்யூ சார். இந்த பாட்டு வந்து நீங்கள் டோட்டலாக பலவிலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரே ஒரு சரணத்தில் தரராரி தாரீரா நல்லா நோட் பண்ணுங்க. ஓகே. அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் பாடினதில் மிஸ்ஸிங். ஓகே சார். பாக்கி எல்லாம் ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஷர்லி சூப்பராக பாடுனீங்க. ஓகே உங்களுடைய தம்பி வெயிட் பண்ணிருக்காரு உங்களோட ரிசல்ட்ஸை வச்சுட்டு. ஆல் த பெஸ்ட். போயிட்டு அவரை சந்திச்சுட்டு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஷர்லி. எங்கள் அக்காவோட ரிசல்ட் இப்போ என்கிட்ட இருக்குது. நான் இப்போ அதை ஓப்பன் பண்ண போகிறேன். எட்வர்ட் வந்து என்னோட ரொம்ப லக்கி சாம். கண்டிப்பாக எனக்கு தெரியும் இவன் வரும்போதே அம்மா சொன்னாங்க கண்டிப்பாக நீ செலக்ட் ஆகிடுவேன், நான் எட்வர்டை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவர் கிரீன் பாடல்களை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒரு ஆடிஷன் சுற்றுமரத்தில் ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக இந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் நிஜாரி. மாயமே நான் அறியேன், ஓ தன்மதி ராஜா வெண்ணில ராஜா, மாயமே நான் அறியேன். அழகு நிலாவே உனது மகிமையை, அழகு நிலாவே உனது மகிமையை அறிந்திருந்தாலும் அனுபவியேனே, அறிந்திருந்தாலும் அனுபவியேனே, மறைந்தே தூவிடும் கலையின் ஜோதியே, மறைந்தே தூவிடும் கலையின் ஜோதியே, மறைமுகமாகவே நான் அறிவேனே, மாயமே நான் அறியேன். கண்ணில் கலிக்கமிடும் கதிரலையாலே, கண்ணில் கலிக்கமிடும் கதிரலையாலே, கரைந்திட உள்ளமே கனிந்தேனே, அன்பையே கோரி அருகினில் யாரோ, அன்பையே கோரி அருகினில் யாரோ அழைப்பது போலே நான் உணர்ந்தேனே, மாயமே நான் அறியேன். ஓ தன்மதி ராஜா வெண்ணில ராஜா, மாயமே நான் அறியேன். நிர்ஜரி ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். சங்கதிகள்லாம் அபரிமிதமாக எக்ஸ்ட்ராடனரியாக உள்ளது. தேங்க்யூ சார். நீங்கள் இந்த பாட்டு பாடினதில் உனதுங்கிற இடத்துல வந்து உனதுன்னு 3 சுழி நான் சொன்னீங்க. அது ஒன்று தான். மற்றபடி வருங்காலம் உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நிர்ஜரி எஸ் மேம். ஓல்ட் வேர்ல்ட்லி வாய்ஸ். தேங்க்யூ மேம். ரொம்ப பியூட்டிஃபுல் மெலடி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினேன். ஃபீல் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. தேங்க்யூ மேம். அண்ட் அமேசிங் சாய்ஸ் ஆஃப் சாங். பர்ஃபெக்ட் திங் Thanks to ஃபார் my திஸ் dad. ரவுண்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். ஸோ நிர்ஜரி சூப்பராக பாடிட்டீங்க. Thank அண்ட் you. உங்களுக்கான ரிசல்ட் உங்கள் அண்ணன் கிட்ட இருக்கு. அது போய் பார்த்துட்டு எங்களுக்கு நான் ஏதாச்சும் சொல்லுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா. ஆல் த பெஸ்ட். Thank you. தேங்க்யூ நிர்ஜரி. சாங் செலெக்ஷனுக்கே வந்து 90% I was confident that she will be selected because the voice, the way she sang the song, அவங்க செலக்ட் பண்ண சாங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கையில் ஒரு டென்ஷனான ஸ்லிப்பை இப்போ படிக்கிறேன். You're selected. Congratulations.
வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். குறிப்பாக இந்த ரவுண்டில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, நான் பார்த்துட்டு இருக்கேன் நம்மளுக்கு அடுத்த பாடல் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கை நம்ம கண்டஸ்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆடிஷன் சுற்று தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சாய் விக்னேஷ். என்னே மாமான்னு கூப்பிடுற மங்கையரே வாருமம்மா, ஏமாந்த சோனகிரி யாருன்னு பாருமம்மா, பாருமம்மா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா. ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆள முடிவு கட்டணுமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா. அம்மா நீங்க குனிஞ்சு நின்றா குட்டு போடுவீங்க, சும்மா வாங்க கொடுக்கட்டுமா கண்ணும் ரெண்டும் வீங்க. அம்மா நீங்க குனிஞ்சு நின்றா குட்டு போடுவீங்க, சும்மா வாங்க கொடுக்கட்டுமா கண்ணும் ரெண்டும் வீங்க. ஐயா ஏங்க காலேஜுக்கு போனீங்களா தூங்க, ஏங்க காலேஜுக்கு போனீங்களா தூங்க. அட பியூசி பிஎஸ்சி எம்எஸ்சி எஸ்எஸ்எல்சி ஏபிசி தெரியுமா, எடுத்து சொன்னா புரியுமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா. ஆட்டம் பார்த்து ஓட்டம் பார்த்து ஆள முடிவு கட்டணுமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா. தேங்க்யூ. யூஆர் வெரி டேலண்டட். உங்களோட வயசு மீறி யூஆர் சம்திங் எல்ஸ். உண்மையில நீங்கள் இந்த வயசில் இவ்வளோ பாடுறீங்க, இன்னொரு 5-10 இயர்ஸ் எங்கே போக போகிறீங்க. தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக் சிங். தேங்க்யூ. நல்லா பாண்டிங்கன்னு சொல்கிறத விட இந்த பாட்டுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை இந்த வயசில் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அது 100% அப்படியே நீ பாடுறக்கப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். சாய் விக்னேஷ் குட் பாய் மாதிரி சூப்பராக பாட்டிங்க. எல்லாரும் வந்து அழகா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ உங்களுக்காக பேரண்ட்ஸ் காத்துட்டு இருக்காங்களே, உங்கள் ரிசல்ட்டோட போய் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. எந்த கார்டு வரும்னு நினைக்கிறீங்க உங்கள் பையனுக்கு? பாடினதை வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு க்ரீன் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாமே. Go for it. கணக்குல புலி சொல்லியும் புலியா இருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் சாய் விக்னேஷ். மற்றொரு எவர்கிரீன் பாடலுடன் வருகிறார் செண்பகராஜ். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஓய் ஓய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். தென்னை இளங்கீற்றினிலே தென்னை இளங்கீற்றினிலே தா
அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். Shanmugharaj, Sir. Today is your best performance on the show till date. Thank you, sir. கண்டிப்பாக நீ நல்லா you've grown, நல்லா எவால்வ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட வாய்ஸோட குட் ஃபீல் இந்த சாங் நல்லா பாடியிருக்கீங்க. Thank you, sir. Really, I'm really happy for you. Thank you, sir. ஸோ ஷண்பகராஜ் Yes. நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ ஒய்ஃப் கூட வந்ததுனால தான் வந்து இந்த மாற்றங்கள்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது உண்மைதான். அப்படியா? ஓகே, ஸோ அதோட முக்கியமான விஷயம் அவங்க கையில் ரிசல்ட் இருக்குது. அதை போய் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஷண்பகராஜ். தேங்க்யூ. தேங்க்யூ. புது மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? கல்யாணம்லாம் நல்லா போச்சா? சூப்பராக போச்சு. ஹனிமூன் கூட போகாமல் சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ஸ்க்கு வந்திருக்கீங்களா? ஆக்சுவலி ஒரு சின்ன கேப்பில் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டீங்களா? குட் குட் குட். அண்ட் உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், ஒரு 5 years. 5 years லவ்வா? ஒன் சைடு லவ்வா ஃபர்ஸ்ட் இருந்ததா? இல்லை, தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ரப்போஸே பண்ணேன். அடாடா, உஷாரான பார்ட்டிப்பா. இந்த கையில் எனக்கு கிட்ட இந்த சிட் ரிசல்ட்லாம் இருக்குது. பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் கையில் நான் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும். யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? யாருக்கு? அவர் தானே ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ திரும்ப ப்ரப்போஸ் பண்ண வச்சிடலாமா? நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு. பரவாயில்ல, வெக்கமே இல்லாமல் பண்ணலாமே. நான் வேற நந்தி மாதிரி. கோ ஃபார் இட். I really, really love you. And I think I want to get married to you. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு பதில் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யூ நோ ஹவ் மச் ஐ லவ் யூ. Thank you. Selected to the next level. Congratulations, Shanbhagaraj. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer 4, the தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Okay, so அடுத்தது இந்த ஓல்ட் சாங்ஸ் ரவுண்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது பிரபு. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாகிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணமதை மூடியதேனோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா சொல் என்று சொல்லாமல் சொல்வதில்லையா இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை
பிரபு இந்த சாங் நீங்கள் பாடும்போது ஐ ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் மோர். உங்களோட வாய்ஸ் ரொம்ப டெப்த் உள்ள வாய்ஸ். ஐ திங்க் கொஞ்சம் நீங்களே வந்து உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் மாறி தான் நீங்கள் பாடிருக்கீங்க இல்லையா? கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாடணும். இல்லை பட் நேச்சுரலி ஃபீல் நல்லா தாங்க இருந்துச்சு. பட் நேச்சுரலி உங்களோட வாய்ஸ் எப்படி த சவுண்டிங் ஆஃப் வாய்ஸ் கொஞ்சம் நீங்கள் மாற்றி பாடுறீங்க. அதை பண்ணுறதுனால உங்களோட பிச்சிங் தொடர்ந்து இட் வாஸ் லிட்டில் பிட் அண்டர் தி ஆக்சுவல் கரெக்ட் நோட் த்ரூ அவுட் த சாங். அந்த லேண்டிங் நோட்டில் வந்து சுதி சேரலை. அப்புறம் நிற்கிறது வந்து மாங்கிறது வந்து அது ஒரு அழகாக இருக்கணும். அப்புறம் சரணம் மேல் சரணத்தில் தத்தி தத்தி அந்த தத்துறது வந்து தத்தி தத்திங்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் என்னென்ன ஸ்லேராக பண்ணீங்க, அதாவது ஃபீலிங் ரொம்ப ஓவராக கொடுத்தா காதல் பாட்டு அழுக பாட்டு ஆகிடுமே. அதே மாதிரி டெம்போ ஸ்லோ பண்ணிட்டீங்க. அதனால் என்ன போச்சு, பாவாடை தவணை பாவாடை பெரிய பாவாடை ஆகிடுச்சு. அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு டெம்போ இல்லையா? நான் அதிகமாக ஃபீல் பண்ணேன்னா அது காதல் ரசம் போய் சோக ரசம் ஆகிடுச்சுன்னா அந்த பாட்டு அதனுடைய இதே மாறிடும் இல்லைங்களா? அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பாட முடியும், அது தெரியுது. அதே நேரத்தில் ஃபீல் அதிகம் சொல்லி ரசத்தை மாற்றி விடாதீர்கள். ஓகே ஓகே சார். ரைட், வாழ்த்துக்கள். ஸோ பிரபு உங்களுடைய பெஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஜட்ஜஸ் அவங்களுடைய ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க கூட யார் வந்திருக்காங்க? ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு கையில் உங்கள் ரிசல்ட் இருக்கு, போய் பார்த்துடலாமா? ஆல்ரைட், ஆல் தி பெஸ்ட் யூ பிரபு. பிரபு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவர் போன சீசனில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. 2006 வந்து வந்தார். 2006 அப்போவே நான் அந்த மாதிரி ஃப்ரெண்டாக வந்து எல்லாரோட ஆடியேஷன் ப்ரோக்ராம்லையும் வந்து கலந்துக்குவோம். ஓகே, அந்த மாதிரி இதே மாதிரி பேட்டி எடுத்துருக்காங்க. ஓ, இதே மாதிரி பேட்டி எடுத்து அவரை பேட்டி எடுக்காமல் உங்களையும் பேட்டி எடுத்துருக்காங்க போன சீசன். ஓகே, சரி சொல்லுங்கள், பிரபு வந்து இப்போ எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு, இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பாடினது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபீலாக பாடினார். கண்டிப்பாக செலக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஜட்ஜஸ் ரிசல்ட் பார்த்து தெரியும். ஸோ உங்களுக்கான ரிசல்ட் பார்க்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஆமாம். ஓகே, ஸோ உங்களோட ஃப்ரெண்டு சரவணன் கிட்டத்தட்ட 8 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கார். போன சீசன்லேயும் உங்கள் கூட வந்து நிறைய அக்கம்பெனி பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த ரிசல்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லிடலாம். ஸோ சரவணன் சொல்லுங்கள், என்ன ரிசல்ட் இருக்கு? வெயிட் லிஸ்ட் போட்டுருக்காங்க. ஓகே, யூ ஆர் வெயிட் லிஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருங்க. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நல்லா பாடுறதுக்கு எங்களோட வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைய நாளுடைய ஆடிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ நம்ம அனந்த் வைத்தியநாதன் சார்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அண்ட் சார், இப்போ நம்ம பேட்சில் இருக்கவங்க மேக்ஸிமம் ஒரு 98% வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யூத் பசங்க. ஸோ பழைய காலத்து பாடல்களை அவங்க எப்படி கோப்பப் பண்ணி பாடினாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சா? கண்டிப்பாக சேலஞ்சாக தான் இருக்குது. அந்த ரிஹர்சலுக்குள்ளே தான் நம்ம ட்ரைனிங் எல்லாம் நடந்தது. ஸோ இந்த லெவல் ஆடிஷன் லெவலில் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு டிப்ஸ் கொடுக்கறத அவங்க ஓரளவு நல்லா பிக்கப் பண்ணியிருக்காங்க. ஆனால் போக போக இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பாடாமல் நல்ல ஸ்பிரிட்டோட பாடியும் அந்த ப்ரொஃபஷனல் சிங்கிங்கோடைய நிறைய அந்த லட்சணங்கள் அவங்க வழிப்படுத்துவாங்க. அதுக்கு டைம் வேணும். அதுக்கு நல்ல சிம்பிள் பாட்டிலேருந்து குத்து சாங்லேருந்து நம்ம ஒரு சூப்பர் சிங்கரில் நம்மளுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியால் கொண்டு போச்சுன்னா போக 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 இதே பாட்டெல்லாம் நீங்கள் அப்புறம் கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே சார். ஓகே ஆச்சு. இனிமேல் இன்னத்தோட வெயிட் லிஸ்டோடைய கேண்டிடேட்ஸுடைய பேரெல்லாம் நான் கொடுத்துடலாமா? எஸ் சார். ப்ளீஸ் கம். ஓகே மாகாப், ஸோ என்னோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெயிட் லிஸ்டட் கண்டெஸ்டன்ஸ் இப்போ இங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட போகிறோம். அவங்களுடைய இசை பயணம் தொடர போகுதா இல்லையா அப்படின்னு ஆனந்த்ஜியோடைய டிசிஷன் என்னன்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேன் வி ஹேவ் பாரதி. ஓகே, ஸோ பாரதியோடைய அப்பா அம்மா 2 பேருமே ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. சாரி, ஆல் தி பெஸ்ட், யூ கீப் சிங்கிங். தேங்க்யூ சார். அடுத்தது கேன் வி ஹேவ் ராஜகோபாலன் ப்ளீஸ். எக்ஸாம்ஸ்க்கு நடுவில் இதெல்லாம் பாடி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஜட்ஜஸ் கிட்டேருந்து வெயிட் லிஸ்ட் வந்து இந்த டென்ஷன்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போவார்னு நினைக்கிறீங்களா? போவார்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம். He is going to the next level. Congratulations. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு எனக்கு தெரியாது. வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்த உடனே அவங்க ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக அவங்க உட்காந்துட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகள் பலிச்சிருச்சு. நல்ல செய்தி. படிப்பு கூட செகண்டரி தான், நான் வருவேன் வந்து காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொன்னான். வெயிட் லிஸ்ட் போட்டோன்னே எனக்கு சுத்தமாக இல்லை, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது. ஸோ அடுத்து எந்த வெயிட் லிஸ்டட் கண்டஸ்டனுடைய ரிசல்ட் தெரிஞ்சுக்க போறோம்னா மிஸ்டர் பிரபு. Congratulations, Prabhu. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாய். ஆல் தி பெஸ்ட். Congratulations.